Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi da yes 35th சப் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் நடக்கல ஹரியானாவில். அதில் தமிழ்நாடு மேட்சஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலுக்கு எதிராக 50-13 ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிச்சிட்டாங்க. ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கொடுத்துருங்க. அதே மாதிரி காவியாவும் மற்ற 13 பிளேயரும் என்னென்ன பேசுனாங்கன்னு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க பேசுகிறத ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதுவும் பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. ரைட், ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹெவி ரெயின் எக்ஸ்பெக்டட் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ சேஃப் சைடு, வெளில யாரும் போகாதீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வீட்டில் இருங்க. டோன்ட் டேக் சான்ஸ். இதை போய் செல்ஃபி எடுக்கிறேன், மலையில் பீச் ஓரமாக நின்று எடுக்கிறேன், இது மாதிரிலாம் கடந்த காலத்தில் நடந்தது. அதெல்லாம் தப்பு. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் யாரும் டிவியை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. பி சேஃப் அட் ஹோம். மண்டே மார்னிங் வரைக்கும் இன்னும் அதுவும் கடலூர் மாவட்டம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை அந்த ஏரியாலாம் ரொம்ப சிவியர். ஆல்ரெடி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஹெவியாக. ஸோ பி கேர்ஃபுல். சென்னையும் வந்து மண்டே மார்னிங் வரையும் இருக்கான். நாளைக்கு தான் ஹெவி. ஸோ பார்க்கலாம். நீங்களும் அப்பப்போ பார்த்துட்டே இருங்க டிவியில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு. வெளில மட்டும் போயிடாதீங்க. எனிவே ரைட், விஷயத்துக்கு போயிடலாம். நம்ம இப்போ நேற்று ஹரியானாலாம் மழை பெய்யல, மேட்ச் நடந்துட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு பெட் உத்தரகாண்ட் 36-12. ஆமாம், 24 பாயிண்ட் மார்ஜினில் 2 கேமே ஜெயிச்சிட்டாங்க. இப்போது வெஸ்ட் பெங்கால்ட்டையும் உத்தரகாண்ட்டையும் நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு போயாச்சு. அண்ட் எடுத்தோடனே காவியா தான் போனஸ் பாயிண்ட் எடுத்தாங்க போயிட்டு வந்து தமிழ்நாடு சார்பில். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரைடு உத்தரகாண்ட் தான் எடுத்தாங்க. ஏன்னா காவியா தான் டாஸ் ஜெயித்தாங்க. உத்தரகாண்ட் ஃபஸ்ட்டு 2 ரைடுமே எம்டி ரைடு தான், சும்மா போயிட்டு திரும்பி வந்தாங்க. 3வது ரைடு அப்போ தான் உத்தரகாண்ட் பிளேயரை டேக்கிள் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. 2-0 அப்போ ஸ்கோரு. அப்புறம் கௌதமின்றவங்க போய் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்பர் 13 அது தேவான்னு நினைக்கிறேன். 6 பேர் உள்ள டிஃபென்ஸில் அவங்க போனாங்க. ஆல்மோஸ்ட்டு 3-4 பேர் அவுட் ஆக வேண்டியது. கிட்டக்க வந்துட்டாங்க. அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. 3-4 பேரும் மிட்லைன் தொட வேண்டியது. மேபி 4-5 சென்டிமீட்டர் தான் பாக்கி இருந்து அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க வேகமாக பிடிச்சி இழுத்தாங்களா, அவுட் ஆகிட்டாங்க. இல்லைன்னா டச் பண்ணி இருப்பாங்க. ஒரு 4 பாயிண்ட் மல்டி பாயிண்ட் ரைடு கிடச்சிருந்துருக்கும். பட் இருந்தாலும் ஜெயிச்சிருவோன்னு தெரியும். பட் இதெல்லாம் பர்சனல் மைல் ஸ்டோன், கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லீக் மேட்சுக்கு போகும்போது. பட் எனிவே நெவர்தலெஸ் உத்தரகாண்டை ஃபஸ்ட்டு டேக்கிள் பண்ணி, இந்த மாதிரி டேக்கிள் நான் வெஸ்ட் பெங்கால்லாம் கூட பார்க்கல. அவங்களோட இவங்க டேக்கிள் ரொம்ப நல்லா இருந்தது. வெஸ்ட் பெங்காலுக்கு எதிராக நம்ம 50 பாயிண்ட் எடுத்தோம். இவங்களுக்கு எதிராக 36 தான் எடுக்க முடியுது பாருங்கள். வெஸ்ட் பெங்காலுக்கு எதிராக ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே 4 ஆல் அவுட்டு. இங்கே ஆல் அவுட் பண்ணது ரொம்ப நேரம் டிலே ஆச்சு. அண்ட் அப்புறம் காவியை போய் டச் பாயிண்ட் எடுத்து ரிவைவ் பண்ணாங்க. அப்புறம் உத்தரகாண்ட் ரைடு ஃபஸ்ட்டு கெட்ஸ் மல்டி பாயிண்ட் 2 பேரும் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போது சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க, நீ எதுக்கு போய் தொட்ட அப்படின்னாங்க. ஏன்னா 2வது போய் தொட்டவங்க வேஸ்ட்டு, பிடிக்கவே வேண்டாம். இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒன்று கும்பலாக சேர்ந்து வெளில போனோம், இல்லை ஒருத்தர் போய், அதுவும் ஸ்பெஷல் லெஃப்ட் கார்னர் வெரி வெரி ஸ்ட்ராங். லெஃப்ட் கார்னர் வருது, இங்கேருந்து ரைட் கார்னர் வருது, நடுவில் கவர் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரவுண்ட் அபவுட் மாதிரி நின்றுறாங்க. என்னை தாண்டி மொமெண்ட் தான் போயிடுங்கப்பா பண்ணுற மாதிரி. பட் ஃபஸ்ட் டைம் 2 பேர் ஒரே நேரத்தில் அவுட் ஆகிறது இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு எதிராக நடக்கல, நேற்று நடந்தது. மல்டி பாயிண்ட்னால உத்தரகாண்டுக்கு 3 பாயிண்ட் ஆயிடுச்சு, 4-3 ஆயிடுச்சு. வழக்கம் போல் காவியா எம்டி ரைடே பண்ணல. ஒன்று போனால் போனஸ் எடுப்பாங்க, இல்லைன்னா டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் போய் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க, 5-3 ஆச்சு. உத்தரகாண்டு திரும்ப ரவுண்டாக நின்று ஒருத்தர் அவுட் பண்ணாங்க, 6-3. ஒன்று நோட் பண்ண காவியாகிட்ட, அவனோட வெரி வெரி ஸ்மார்ட் திங்கிங், கேம் அவேர்னஸ். நெக்ஸ்ட் 5 நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது முன்னாடியே கணிக்கக்கூடிய அளவுக்கு. இன்னும் 6-7 பேர் டிஃபென்ஸ் இருக்கும்போது போய் போனஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் எப்போ டிஃபென்ஸ் 4-5 ஆகும்போது யாராவது ஒருத்தர் அவுட் பண்ணுறாங்க, ஏன்னா போனஸ் கிடையாது இல்லையா. ஸோ ஷி வாஸ் டிட்டர்மைண்ட். போயிட்டு வரும்போது பாயிண்டோடு வரணும், போனஸோ டச்சோன்னு. ஸோ ஏற்கனவே நம்மளுது 2 பேர் வெளில நிற்க உட்கார வச்சிட்டதுனால இவங்க போய் ரிவைவ் ரொம்ப முக்கியம்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ வெறும் போனஸ் மட்டும் வேலைக்கு ஆகாதுன்னு போய் அவுட் பண்ணிட்டு வர வந்தாங்க. அப்போ தானே பிளேயர் ரிவைவ் ஆகி உள்ளே வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் 4 பிளேயர் தான் இருந்தாங்க நம்ம இதில், ஐ திங்க் ஸோ. இல்லைன்னா மோஸ்ட்லி 6-7 அத்தனை பிளேயர் நம்மளது டிஃபென்ஸ் இருந்தாங்க. ஒரு வாட்டி கூட ஆல் அவுட் ஆகலை. பட் ஃபஸ்ட் டைம் காவியை டேக்கிள் பண்ணதை பார்த்தேன். அவங்க டிஃபென்ஸு அந்த இடத்துல டேக்கிள் பண்ணி செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃபுக்கு ஜஸ்ட் முன்னாடி அவுட் பண்ணாங்க. அண்ட் சூப்பர் டேக்கிள் 3 பேர் இருக்கும்போது போனாங்க காவியா. அதே டெக்னிக் தான் அவங்களது. போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வராங்க, அப்புறம் மற்றவங்க வரும்போது அவங்கள அவுட் பண்ணுறாங்க. ஆல் அவுட் அப்போ 14-6 ஸ்கோரு. தமிழ்நாடு 14, உத்தரகாண்ட் 6. கௌதமின்றவங்க வர 2 பாயிண்ட் ரைடு ஒன்று எடுத்தாங்க, 21-8 ஆயிடுச்சு ஸ்கோரு. ஹாஃப் டைம் அப்போ 23-8. அதுக்கப்புறம் வெறும் ஃபார்மாலிட்டி தான். இவங்க எவ்வளோ மிஞ்சி போனால் என்ன எடுப்பாங்கன்னு. இவென்ச்சுவலி அதுக்கப்புறம் 4 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது இவங்களால், உத்தரகாண்ட்னால். காவியோட ஸ்மார்ட் திங்கிங்கில் வந்து அவங்களோட நேக்காக இருக்கட்டும், எந்த நேரத்தில் அப்படியே அர்ஜுன் தேஷ்வால் மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி போய் அவுட் பண்ணணும், அதை பொறுமையாக இருக்கணும், வேகமாக போகணுங்கிறதெல்லாம் கரெக்டாக
இந்த மேட்ச்சில் நான் அவ்வளோ ஸ்பீட் அவங்களுக்கு பார்க்கல கம்பேரிங் டு வெஸ்ட் பெங்கால். இவங்க ஃபஸ்ட்டு 2-3 போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தப்போவே இன்னும் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க யார் லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா எவ்வளோ ஸ்பீடாக இருக்கா யார் டஃப் கொடுப்பா யார் ஆங்கிள் ஒன்று நம்ம தப்பிக்கலான்னு ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே கணிச்சிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அவங்ககிட்ட அந்த பர்டிகுலர் டிஃபெண்டர்கிட்ட போகும்போது கேர்ஃபுல்லாகவும் இருக்காங்க, ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் சூப்பர் டேக்லேயே அப்படி தான் அவுட் பண்ணால் நான் 2 பேரை அவுட் பண்ணுவேன், ரெஃப்ரியை சேர்த்து அவுட் பண்ணுவேன். எங்கன்னு தெரியல 5 வாட்டி சூப்பர் டேக்கில் அவுட் ஆனோம். அதை தான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு அந்த அழகன்றவர். அவர் தான் கோச். அவரும் கண்ணகி நகர் தான், காவியாவும் கண்ணகி நகர் தான். இருக்கும்போது எம்டி ரைடு வரவே இல்லைங்க. ஒன்று போனஸு இல்லைன்னா டேக்கில், இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி அவுட் ஆனாங்க. 2 வாட்டி அவுட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ரொம்ப ட்ரை பண்ணாங்க, முடியல, அவுட் பண்ணிட்டாங்க அவங்கள. அண்ட் மெயின்லி 3 ரைடர் தான் எடுத்தது நிறைய ரைடை. காவியா, கௌதமி அண்ட் தேவா. ஆஃப் டைம் அப்போ 23-8. அப்புறம் இன்னொரு ஆல் அவுட் 27-8 கடைசி ஆல் அவுட் ஆகும்போது 4 வாட்டி டேக்கிள் பாயிண்ட் கிடச்சிது உத்தரகாண்டுக்கு. நம்ம பிளேயர் 4 பேர் அவுட் பண்ணாங்க. ஒரே நேரத்தில் இல்லை, ஒவ்வொரு வாட்டியாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே கோச் காரர் எடுத்தார். நம்ம கோச்சு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. உத்தரகாண்டு 2 பேர் தான் இருந்தாங்க. சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி. காவியா போய் 2 பேருமே அவுட் பண்ணான்ட்டு. அதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். 2 பேருமே அவுட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆல் அவுட்டு. அதான் 27-08 ஆனது கடைசி ஆல் அவுட்டு. லெஃப்ட் கார்னர் தான் வெரி ஸ்ட்ராங். அவங்க வந்த உடனே எல்லாருமே வந்து சூழ்ந்துக்கிறாங்க, புஷ் பண்ணுறாங்க. அவங்களும் டேஷ் பண்ணால் வெளியே போய் வந்துடுறாங்க பிளேயர்லாம். அண்ட் லாஸ்ட்டில் கூட ஆல் அவுட் பாசிபிள் இருந்தது. ஒரே ஒரு பிளேயர் தான் பாக்கியிருந்தாங்க. டைம் அப் ஆகிடுச்சு. ஸோ அம்பேர் விசில் அடிச்சிட்டாரு ரெஃப்ரி, முடிஞ்சு போச்சு நீங்கள் கிளம்புங்கன்னு. ஆச்சா 36-12 ஜெயிச்சிட்டாங்க ஈஸியாக. அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சு 50-13 50-13. இது வந்து 36-12. அண்ட் அப்போ நம்ம டிஃபென்ஸே நல்லா இருக்குன்னு அர்த்தம். 12 பாயிண்ட் இல்லை 13 பாயிண்ட் இதுக்கு மேலே கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு. இதில் தான் இந்த 2வது மேட்ச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் காஷியஸாகவும் விளையாண்டாங்க. எப்படி குவாலிஃபைட் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சோடனே இது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி குரூப்பில் டாப் வந்துட்டாங்களே. ஸோ அதனால் 36 பாயிண்ட் தான். விக்ட்ரி இஸ் விக்ட்ரி தானே. 36-12 நினச்சிருந்தா இன்னும் நிறைய அட்டாக்கிங்லாம் பண்ணி விழுந்து வாரி இன்ஜுரியெலாம் ஆகி எதுக்கு இதெல்லாம். அது நல்ல பிளான். அதுதான் நான் சொன்னேன், காவியா ஸ்மார்ட் திங்கிங் ஸ்மார்ட் பிரெயின்னு. ஒவ்வொரு ரைடு போகும்போது ஃபசல் மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. வேறு ஒன்று. 2வது அங்கேருந்து பார்த்துட்டு இருங்க யார் யார் எப்படி எதிர் டிஃபென்ஸ் என்ன பேசுகிறாங்க, யார் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியலன்றதெல்லாம் ரொம்ப நல்லா ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க உத்தரகாண்ட் கோச்சோட ஜாஸ்தி இவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அவங்க பிளேயரை உத்தரகாண்டை. அதனால தான் ஈவன் தோ அவங்க டெஃபினெட்லி அவங்களோட உத்தரகாண்ட் டிஃபென்ஸ் இஸ் வெரி வெரி குட் கம்பேரிங் டு வெஸ்ட் பெங்கால். அவங்க 2 பேர் மேட்ச்சில் டஃப்பாக இருக்கும் உத்தரகாண்ட் வர்சஸ் பெங்கால். தமிழ்நாடு அடுத்த மேட்ச்சு என்னன்னு அடுத்த மேட்ச் அப்போ ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு இதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு மேட்ச் ரிவ்யூ போய் பார்த்துருங்க, பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது கபடியை பற்றி. உங்கள் சப்போர்ட் தான் தேவை எங்களுக்கு. கிரிக்கெட்டை பற்றி பேசியிருக்கோம். உமன் ப்ரீமியர் லீக் ஸ்மிருதி மந்தானா, ஹர்மன்பிரீத் கௌர் ரைட் பண்ணாங்க. நிறைய பேர் தீப்தி சர்மா 3,20,00,000 போனாங்க. பிடிக்குதோ இல்லையா எனக்காக போய் பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு வந்துடுங்க. இதே சேனலில் தான் இருக்குது. ரைட், பரவி பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.